கடையில இந்த மிதி பாவக்காய் பார்த்தோன்னே ஐயின்னு நான் போனேன். பின்னாடியே ஒரு குரல் வாங்கவே வாங்காத வேண்டான்னு. யாருன்னு பார்த்தா எங்க வீட்டுக்காரர் தான். சரி உங்களுக்கு வேணாம்னா போங்க நான் வாங்கிக்கிறேன்னு. அப்புறம் என்ன நினைச்சாரோ தெரியல. சரி வாங்கினாரு. சரி இது பாவக்கானே தெரியாத மாதிரி நான் சமைச்சு தரேன், கசப்பே இல்லாத மாதிரி பண்ணி தரேன்லாம் எந்த உருட்டுமே போடல, கசப்பே நல்லா டேஸ்டா பண்ணி தரேன்னு தான் சொன்னேன். வாங்க அதை எப்படி பண்ணி தந்தேன்னு பாத்துடலாம். இப்போ ஒரு கடாயில ஒரு குறிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுல கடுகு, உளுந்தம்பருப்பு, சின்ன ஜீரகம், கருவேப்பிலை பொரிய விட்டுறலாம். இதுல 10 பல்லு பூண்டின்னு நறுக்கி சேர்த்துக்கிறேன். ஒரு கப் நிரம்ப சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கண்டிப்பா சின்ன வெங்காயம் இவ்வளவு சேர்த்தே ஆகணும். இதுல உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது வதங்கினதுக்கு அப்புறம் பெரிய தக்காளியா இருந்தா 2, சின்ன தக்காளியா இருந்தா 3. ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி விதையை நீக்கி வச்சிருக்க பாவக்காய் சேர்த்துலாம். இதுக்கு மசாலா ரொம்ப கம்மி, ஒரே ஒரு மிளகாத்தூள் தான். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இது மூடி போட்டு 10 நிமிஷம் வேக விட்டுலாம். அதுக்கப்புறம் இதை நல்லா சுருட்டி கிண்டிடலாம். கடைசியா அரை மூடி தேங்காயை இந்த மாதிரி சின்ன சின்னதா கண்டிப்பா கட் பண்ணி சேர்க்கணும். பாவக்காயை விட தேங்காய் அதிகமா இருக்கணும். கடைசியில வேண்டவே வேண்டாம்னு சொன்னவர் சாம்பார் சாதத்துக்கு ஒரு தடவை, தயிர் சாதத்துக்கு ஒரு தடவை விட்டு விளையாண்டாரு. இந்த காய் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கண்டிப்பா வாரத்துல ஒரு நாள் இது உங்க டயட்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க.